ஒரு வகையில் அண்ணாமலை அண்ணன் கத்து தாயா, கிறுக்கு பய, லூசு பய, கோமாளி பய அப்படின்னு ஊரெல்லாம் அண்ணனை பற்றி பேசினாலும், ஆனால் அண்ணனை பற்றி ஊரையெல்லாம் பேச வச்சார்ல. அதானப்பா வேணும். ஒரு அரசியல்வாதின்றதுக்கு இருப்பு முக்கியம் இல்லையா? தான் இருக்கிறத காமிச்சா தானே, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறன்றது அவங்கெல்லாம் பார்த்தா தானே ஊருக்குள்ளே ஒரு பிரபலமாகவே இருக்க முடியும். அப்போ தானே ஒரு பாலிட்டிஷியனாக நம்ம நினைக்க முடியும். அந்த பாயிண்ட்டை அண்ணன் அழகாக பிடிச்சிட்டார். ஆனால் பாவம் சொந்த கட்சிக்காரங்களே தனியாக வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பை போட்டு அதில் மீமு ட்ராலுன்னு அவங்களுக்குள்ளேயே பார்த்து வெளியில் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் ஒருத்தர் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல. மிச்ச மீதி கொஞ்சம் நஞ்சம் இருந்த மானத்தையும் அந்த ஆள் அடித்து பற்றி விட்டாப்புல. போ, இதுக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே வார்த்தையில் சோழியை முடிச்சு விட்டாப்புலையா? அவர் இது எல்லாத்தையும் ஆரம்பத்தில், நம்மளாம் இப்போ தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் ஆரம்பத்தில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாப்புல. இது டைனோசர் முட்டைடா, சாதாரண முட்டையில டைனோசர் முட்டை, இதுக்கு ஒரு அளவு வராது. எதுக்கு இது பின்னாடி போய் தொங்கிட்டு இருக்கான்னு தெரியல. இதை எப்படி ஒரு மாநிலத்துக்கு, தேசிய கட்சியோட மாநிலத்துக்கு தலைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு இன்னமும் புரிய மாட்டேங்குது. நியாயமா அவர் சவுக்கால அடிச்சுக்க கூடாது. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து யாரு இவரை தலைவரை இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க ஆளாளுக்கு 100 சவுக்கடி போட்டுக்கட்டும். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாப்புல. இன்னும் நிறைய இருக்கு, பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் டா கூத்தடை கோப்பு. சீரியஸாக போயிட்டு இருக்க இடங்கள்ல சில பேர் சிரிப்பு காமிப்பாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் உண்மையில நமக்கு சிரிப்பு வராது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு ஒட்டு மொத்தமும் ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு அழுதாலும் இன்னொரு பக்கம் கண்ணீர் விட்டு கடந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை அண்ணன் பண்ண வேலை. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் ஒன்று அருமையாக போட்டிருந்தாங்க. ரிசர்வ்டு அண்டர் பிஜேபி தமிழ்நாடு. உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. ஆடுமலை ஸ்பின்னிங் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் பிக் சேல் 70% ஆஃப். பிக் பில்லியன் டேலாம் கொண்டாடுவாங்க போலப்போ. ஆர்டர் நவ். கோயம்புத்தூர் காட்டன் த்ரெட்ஸ் விப்பு, அதாவது நல்ல நூலினால் பருத்தியால் செய்யப்பட்ட சாட்டை. சூப்பர் சாஃப்ட் ஆன் யூர் ஸ்கின். ஏதோ உள்ளாடைக்கு விளம்பரம் பண்ற மாதிரியே பண்ணியிருக்காங்கப்பா. சூப்பர் சாஃப்ட் ஆன் யூர் ஸ்கின். நியூ இயரு, அதுல இடையில ஒரு படத்தை வேற போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அண்ணன் அந்த போஸ், அதாவது வாங்கினது, எடுத்தது, அடிச்சது, இது எல்லாம் சரி, அந்த டைமிங்க்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. கேப்சர் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஒரு மொமெண்ட்டை. அப்படியே தோளில் பட்டுக்கிட்டு அந்த சாட்டை வராமல் இருந்த மாதிரியும், ஒரு 8 பேர் அந்த சாட்டையை பிடிச்சி இழுத்து அண்ணே முதுகு அப்படியே தோளோட வந்த மாதிரியும், திருக்கைவாள் சாட்டையிலெல்லாம் அடிச்சுக்கிட்டாப்புல பாவம். அதே மாதிரியான ஒரு நினப்பு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சு விட்டாங்க, இது முழுக்க முழுக்க அட்டை பட்டையினால் ஆனது கிடையாது. இதுல இன்னொரு சந்தேகம் வேற சில பேருக்கு, இப்ப அதையும் வேற போட்டாங்க. அண்ணாமலை அண்ணனுக்காக நேர்ந்துகிட்டு வந்த சாட்டை வேற, ஆனா அண்ணன் நைஸா மாத்தி வாங்கிக்கிட்ட சாட்டை வேற. ஏன்னா அந்த சாட்டை பழுப்பு கலர்ல ஒரு ஒரு மாதிரியான அரக்கு கலர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. ஆக்சுவலி அதைத்தான் கொண்டாந்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கு மாடை எடுத்துட்டு வருவாங்களா, அந்த மாதிரி சோடுச்செல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. முன்னாடி ஒரு கைப்பிடிக்கி, பின்னாடி கைப்பிடிக்கி, ராசாடி அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஆள் பயங்கரமா, எவனோ ரொம்ப பாசமான ஒருத்தன் தான், அது நல்லா மொத்து மொத்துன்னு மொத்தமா இருந்த சாட்டையாம். ஒருவேளை அண்ணன் வீசின வீச்சுக்கு அந்த சாட்டை மட்டும் இருந்திருந்தா ஒரு அடியிலேயே உசுறு அடி இருக்க சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது பயங்கரமான சாட்டையா. ஆனா அண்ணன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு சாட்டைய அவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காப்புல. அது ஒரு மாதிரியான அரை கலர், இது ஒரு மாதிரியான ஒயிட் கலர். இந்த கலர் சாட்டை எடுத்துக்கிட்டா அண்ணன் அடிச்சுக்கிட்டாரு. ஏன் இதை காமிச்சு இதுலையுமா பித்தலாட்டம் பண்ணுவீங்க? இல்லை, ஆக்சுவலி அவங்க ஒரிஜினலாக நேர்மையாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த நேர்மை இங்கே இருக்கணும்ல. சாட்டையால் அடிச்சுக்கிறேன்னு தான் சொன்னேன். எந்த சாட்டையால் அடிச்சுக்கிறேன்னு சொன்னா,
நீங்க எல்லாம் இவ்வளோ புதுசா கொண்டாந்து வச்சிருக்கியா? அது பாட்டுக்கு சுள்ளீர்னு விழுந்துச்சுன்னா நைட்டு யாரு புரண்டு என்னால் குப்புறப்படுத்திக்கிட்டே தூங்க முடியுமா? சாட்டையால அடிச்சுக்கிற அவ்வளோதான் சம்பவம். இதை இன்னும் நிறைய பேர் எடுத்து போட்டாங்க. பயங்கரமான ட்ரால்ஸு. அதில் இவர் எஸ்வி சேகரன் பயங்கரமாக செஞ்சு விட்டாப்புல. உண்மையில அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே அண்ணாமலை அண்ணனுக்கும் அவருக்கும் ஆபாது அது உள்ளது. அது ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருந்தாங்களோ அதுக்கப்புறம் அதே அளவுக்கு அதை தாண்டி கூட அந்நியமாக போயிட்டாங்க ரெண்டு பேரும். ஏன்னா அண்ணாமலனோட அரசியல் ஆரம்பமே வெளியிலேருந்து இல்லை, அது உள்ளே இருந்து தான். அங்கேருந்து தான் எல்லாத்தையுமே யார் நமக்கு வேணும், யார் நமக்கு வேண்டாம், யார் நமக்கு ரொம்ப டேஞ்சரு, இதையெல்லாம் உள்ளுக்குள்ள முதல்ல தன்னை அறிந்தவன் தானே முதல்ல ஒரு நல்ல ஞானி. அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்களை அவர் முதல்ல செக் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் உஷார் பண்ணிட்டு தான் இங்கே அவர் செக்யூரே ஆனாப்புல. இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா நாம் இங்கே இருக்கலாம், இவங்க இருந்தாங்கன்னா நம்மளால இருக்க முடியாது. ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து நம்மளை அடித்து துரத்திடுவாங்க. அதனால் அந்த பழைய கையிலையே கொஞ்சம் பலமான கை எதுன்னு பார்த்து அந்த கையெல்லாம் தள்ளி வச்சிருச்சு. அதில் தான் எஸ்வி சேகரனை போல இன்னும் நிறைய பேர் இருக்கிற. நமக்கு எதுக்குப்பா, நம்ம பேசாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருவோன்ட்டு ஒதுங்கி பல பேர், இந்த இடமே நமக்கு வேணான்னு ஓடுனவங்க பல பேர். அப்படி ஓடுனதில் ஒரு ஆள் தான் எஸ்வி சேகரன். ஆனால் அவர் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அண்ணனை பற்றி அப்பப்போக்கு உண்மையை சொல்லிடுவார். ஆனால் அண்ணன் லைட்டில் இல்லாததுனால அவர் பேச்சு சபையில் எடுபடாது. அதனால் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு பர்சனலாகவே நிறையா இருந்திருக்குன்னு வைங்கள. பப்ளிக்கில் இங்கே சரி அந்த சரி பேச மாட்டேன். ஆனால் யாரும் வைக்காது. இப்போ ஐயா மோடிக்கு எப்படி ஒரு சுப்பிரமணிய சாமியோ அந்த மாதிரி அண்ணாமலை அண்ணனுக்கு எஸ்வி சேகர் ஐயா இருக்கிற எல்லாத்தையும் யாருமே அந்த அளவுக்கு அண்ணாமலை அண்ணனை பேசவே மாட்டாங்க. அதான் நேரடியா இந்த சொல்வாயில் அட முட்டா பயமாவனே, அட திருட்டு பயமாவனே, செல்லமா அந்த மாதிரி அண்ணனை ரொம்ப அழகா வர்ணிப்பாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்பயும் வர்ணிச்சிருக்காப்புல. எப்படி வர்ணிச்சிருக்காப்புல எல்லாரும் சொல்றது கோமாளி கிறுக்குத்தனம், கோமாளித்தனம், பைத்தியக்காரத்தனம், இந்த மாதிரிலாம் எவனாச்சும் அரசியல் இது வரைக்கும் இருந்திருப்பான. நல்ல வேலை நான் அவங்க கூட இல்லை, ஒருவேளை இருந்திருந்தா என்னையும் சாட்டையால் அடிச்சுக்க சொன்னாலும் சொல்லியிருப்பாப்புல. அப்படித்தான் ஓடி இருக்கு உள்ள. ஏன்னா அத்தனை பேர் வீட்டு வாசல் நின்று போராட்டம் பண்ணுங்க. யாராச்சும் இந்த பைத்தியகாரத்தனத்தை பண்ணுவாங்களா? இவர் யாரு? டிசிபியா? தமிழ்நாட்டோட டிசிபியா இல்லை சீஃப் மினிஸ்டர்? யார் நீ? இப்படி போட்டு அடிச்சுக்கிறதுனால என்ன உனக்கு இங்கே கிடைச்சது? இல்லை என்ன இப்போ நடக்காதது இப்போ நீ அடிச்சுக்கிட்டதுனால நடக்க போகுது? பாத யாத்திரை போறேன்ற, முருகனை போய் பார்க்க போறேன்ற, ஒரு அரசியல்வாதி பண்ற வேலையா அதெல்லாம்? சாமியார் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரியே எஸ்வி சேகர் ஐயா அவருக்கு வழக்கம் போல உள்ள மனசுல உள்ளதை அப்படியே எதையும் மறைக்காம சொல்லிட்டாப்புல. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை, உன்னைய இந்த ஊருக்கு கொண்டு உட்கார வச்சு தலைமை பொறுப்பை கொடுத்ததுக்கு நீ சவுக்கால அடிக்க வேண்டாம் தம்பி. உன்னை உட்கார வச்சாங்க பத்தியா நம்பி, அவங்க ஆளாளுக்கு டெல்லியில் இருக்கிறாங்கல்ல, அவங்க சவுக்கால அடிச்சுக்கிட்டோம். அதுதான் அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிற தண்டனை. இப்போ எஸ்வி சேகர் ஐயான்னு இல்லை, நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரே ஒரு விஷயம், இதையெல்லாம் பார்த்தா ஒரு பாசத்தில், ஒரு கோபத்தில், ஒரு விரக்தியில் பண்ணுற மாதிரி தெரியல. விரக்தியில் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அது இந்த சட்டம் ஒழுங்கு, ஸ்டூடெண்ட்டு, சேஃப்டி அதை பற்றி கிடையாது. இந்த முறையாவது நம்ம இருந்துடக்கூடாதா? நாமளும் 4 வருஷமா போராடிட்டு இருக்கோம், 5 வருஷமா போராடிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளால ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே. கதறி கதறி நமக்கு உண்மையிலேயே அத்தனையும் வத்தி போச்சு. இதுக்கு மேலே ஒட்டம்பல. இது இந்த சொல்லுவாங்கல்ல, இவர் வச்சிருப்பாப்புல ஒரு வஸ்திரம் ஒன்று, பிரம்மாஸ்திரம், கடைசி ஆயுதம் பாங்கல, அந்த மாதிரி இது ஒரு கடைசி ஆயுதமா. அதுக்கு நீங்க ஏதாச்சும் உங்க சொந்தத்தில் ஏதாவது பண்ணுங்க. உங்களோட பர்சனல் விஷயத்துக்காக சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மறுபடியும் இதை கிளறாப்புல. அதாவது என்னன்னா, அவரு நான் திமுகவை எதிர்க்கிறேன், தாராளமாக எதிர்க்கலாம், தப்பே கிடையாது. திமுக ஆட்சியை விட்டு இறக்குங்க,
எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, இறக்குங்க. உங்களை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கு அது ஒன்று தானே எதுவாக இருக்குது. நல்லா அவங்க சந்தோஷத்துக்காக நீங்கள் சொல்லிட்டு போங்க, தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு எதை கையில் எடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லாத ஒரு ஐபிஎஸ் மாதிரி நடந்துக்கணும்ல சார். ஐபிஎஸ் மாதிரி வேண்டாம், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கா பேசுகிறாப்புல ப்ரெஸ் மீட்டில் அன்னைக்கு, இங்கே பாருங்க ஏதோ தலைமை பொறுப்பில் இருக்கிறேன், நான் ஏதாச்சும் பண்ணால் அது ஐயா மோடி அஃபெக்ட் ஆகும், அதனால நான் என்னை கண்ட்ரோல் பண்ணி தனி மனுஷன் நான் வீதிக்கு இறங்கினேன் அப்படின்னா என்னோட விஷயமே வேற அளவில் போயிடும். நான் வேற என்ன பண்ணுவீங்க? அருவாள் எடுத்து வெட்டி முடியல, இல்லை கத்தி எடுத்து குத்தி முடியல, கடப்பாறை எடுத்து சொருகிறீ, என்ன பண்ணுவீங்க? ஒரு நார்மலாக ஒரு சட்டம் என்னன்றது தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கேன்றிய, வேலை பார்த்துருக்கேன்றிய, பொறுப்பில் இருந்திருக்கிறேன்றிய, இதையெல்லாம் நம்பி தான் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிருவீங்க அதை சொல்லுங்களேன். ஒரு அரசியல்வாதியோ ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரா உங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு தனி மனுஷனா உங்களால் என்ன பண்ண முடியும்? இதுக்கு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். நல்லா பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு கெட்ட வார்த்தை பேசினா நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்கன்னு அர்த்தமா என்ன? அப்புறம் அதுக்கு விளக்கம் வேற. இப்போ நான் சொல்லவா? நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை யூஸ் பண்ணி அது சொல்ல வடையில் இருக்கிறது. அதாவது பழக்க வழக்கத்தில் அப்படி தான் பேசுவோம். பழக்க வழக்கத்தில் பேசுறதுக்கு அங்கே என்ன உங்கள் கல்யாண வீடா என்னது? ப்ரெஸ் மீட்டு தானே? இல்லை பொண்ணு பார்க்கறது வந்திருக்காங்களா? இல்லை உங்களுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்காங்களா? எதுக்கு வந்திருக்காங்க? மாமனா மச்சானா மானம் கட்டவனே அப்படின்னு பேச முடியுமா? இல்லை அதே பழக்க வழக்க தோஷத்தில் நீ இந்த பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனாச்சும் ஒருத்தன் கேட்குறானீங்க, அந்த இடத்துல நீங்களும் பேசாமல் போயிருவீங்களான்ற ஒரு அதாவது வெளியில் இருக்கிறவனுக்கு இதோட விஷயங்கள் எதுவும் தெரியாமல் இருக்கலாம் சார். பட் நீங்கள் ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் தப்பாக எடுத்தாலும் இருந்திருக்கியா, அந்த இடத்துல உங்களுக்கு என்னன்றது தெரியும் இல்லையா? அது வேணும்னு லீக் பண்ணாயலா வேணாம்னு லீக் பண்ணாயலா அது வேற, அந்த அந்த இதுக்கே நான் வரல. ஆனால் ஒரு வேலையை பார்க்குறாங்களா இல்லையா? அந்த வேலையை அவங்கள பார்க்க விடுறதா இல்லையா? நீங்கள் செய்கிறது அவங்கள வேலை பார்க்க விடுற மாதிரி தெரியல, இவங்கள வேலை பார்க்க விடக்கூடாதுன்ற மாதிரி தான் தெரியுது. உங்கள் பின்னாடியே தெரியணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கி, அப்படி தானே? எப்போ பார்த்தாலும் அங்கேயே தெரியணும். என்னையை தவிர வேற எவனும் மைக்கை கொண்டு யார்ட்டையும் வச்சிடக்கூடாது, நான் தான் இப்போ இல்லையா? அதுதான் இன்னைக்கு அன்னை வீட்டுக்கு முன்னாடி வந்த சம்பவம். பச்சை வேட்டி பச்சை துண்டு பச்சை யாருக்கு அப்படியே பச்சையா தெரியுது. அண்ணன் எதுக்காக இவ்வளவு தூரம் சிரமப்படுறாரு? உண்மையில நீங்க படிச்சுக்க, நீங்க ஒரு காலேஜுக்கு நான் கோர்ஸுக்கு போனேன்னு சொல்லி லண்டனுக்கு போனேன்னு இல்லை, அந்த காலேஜில் இந்த வீடியோவை போட்டு காமிங்க, சொல்ல வைப்பாங்க. எங்க கிட்டேருந்து படிச்ச இந்த பிள்ளைக்கு இம்புட்டு அறிவா, என் கூடவே 6 மாசம் எல்லாமே இருந்துட்டு மண்டைய ஆட்டினா பிள்ளைய புரிஞ்ச மாதிரியே மூஞ்சிய வச்சுக்கிட்டா அவ்வளோவா. நீ புரிஞ்சுக்கிட்டது இதுதான். கடைசியில் என்னைய போயிட்டே கர்நாட்டில் போயிட்டில்ல, இங்கே படிச்சது வெளியில் சொல்லிடாதீங்க ரசா, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கிட்டத்தட்ட அதான் இருக்குது. அதாவது ஒரு முத்தி போன ஒரு ஸ்டேஜும் வாங்க இல்லைங்களா? இதுக்கு மேலே எனக்கு முடியாது, கடைசி ட்ரை, மான மரியாதை வெக்கம் சூடு சொரணை இது எதையும் நான் கண்டுக்காமல் இறங்கி வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில் விரக்தியோட உச்சத்தில் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் அண்ணன் இப்போ இருக்கிறாப்புல. கேட்டால் அதுக்கு நம்மளை சொல்லுவார், தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறோம். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. தமிழ்நாட்டை இப்படி நடித்து காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட ஆள் இருக்குது. நடிக்காமல் நின்று காப்பாற்று, ஒரிஜினலாக என்ன பண்ண ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணுங்க சார். நிஜமாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நீங்கள் சொல்கிற அதே கோபம் ஒரு வேளை இப்போ நீங்கள் பண்ணுறது ஒட்டுமொத்த, ஏன்னா இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை, கடைசியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை, ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு சொல்யூஷனாக நான் இதை செய்கிறேன், சாகும் வரை உண்ணாவிரதம், மோடி ஐயா மாற்றணும், ஒரு சட்டம் கொண்டு வரணும். அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நாடே உங்கள் பின்னாடி நின்றுருக்கோம். இன்றைக்கி அந்த நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு ஃபேம், அது ஆல் ஓவர் இந்தியா ஃபேமாக மாறி நின்றுருக்கோம். மேபி உங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூட மாட்டாங்க.
அது நீங்கள் மோடி ஐயாவை எதிர்க்கிறீங்க அப்படின்றதுக்காக கிடையாது. இது எதிர்க்கிறது கிடையாது. ஐயா மோடி கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா அது ஒன்றுனால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்கள் பின்னாடி நிற்கும். அத்தனை பெண் பிள்ளைகளும் உண்மையிலே உங்களை மனசார அண்ணனா ஏற்றுக்கும். அத்தனை பேர் நம்பி இருப்பாங்க. உண்மையிலே இவர் ஒரு காரணத்துக்காக போறாரு, இவர் வெறும் பாலிடிக்ஸுக்காக இதை பண்ணலை, அவரோட அரசியல் இமேஜையும் அவரோட அரசியல் இடத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமான வேலையை அவர் பார்க்கல அப்படின்னு நம்பியிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணது அப்படியே வெளியில் லைட்டு போட்டில் பார்க்க வேண்டாம், குருட்டு கண்ணால் பார்த்தா கூட தெரிஞ்சு போயிடும் போல், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அண்ணன் மிஷன் சக்ஸஸ் தான். இன்னைக்கு எங்கே போனாலும் நம்மளை உட்பட அண்ணன் மட்டுமே கண்டென்ட். பட் யூ ஆர் ஜஸ்ட் அ கண்டென்ட், அவ்வளோதான். அவர் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போகிறதில்ல. அவருக்கு தேவையானதை சேர்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு செட்டில் ஆகிறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கார். அப்படித்தான் தோணுது. நன்றி.